ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் வந்தாலே டென்ஷன் ஆயிடுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களோட டென்ஷன் தான் உங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதுக்கு 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனேயே உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு நல்லா கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து மூச்சு விட்டு உங்கள் மைண்டையும் பாடியையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். உங்கள் மைண்டை எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. 2வது, கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நல்லா நிதானமாக யோசிக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களை தயார் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எழுதணும். நல்லா தெரிஞ்ச ஆன்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துக்கிட்டே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு அப்படி போயிட்டே இருங்க. எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர், நீ இதை எழுதுனியா, நான் அதை எழுதுனேன், இந்த மாதிரி டிஸ்கஷனே வேண்டாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொஸ்டின் பேப்பரை அப்படியே வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்கள் மைண்டை தயார் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.